உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க போய் யாருக்கும் தெரியாம அந்த நந்தினியை கடத்திருங்க. விடியும் போது அவ இந்த மண்டபத்திலே இருக்க கூடாது. போங்க. இப்ப எதுக்காக நந்தினியை கடத்தணும்? அதனால நமக்கு என்னமா பிரயோஜனம்? அவ நாளைக்கு மண்டபத்துல இல்லனா பொண்ண காணோன்னு தேடுவாங்கல்ல. அப்ப வானதி அருளை லவ் பண்ண விஷயம் வெளியே தெரியணும். வானதி அருளை லவ் பண்ணதுனாலதான் நந்தினி அருளை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காம மண்டபத்தை விட்டு ஓடிட்டான்னு இந்த ஊரையே நம்ப வைக்கணும். அப்படி நம்ப வச்சுட்டா அதுக்கப்புறம் சுந்தரத்து குடும்பத்துக்குள்ள தன்னால பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை பெரிய சண்டையா மாறி அந்த குடும்பமே சின்ன பின்னமா ஆயிடும். ஆனா வானதி அருளை லவ் பண்ண விஷயத்தை எல்லாருக்கும் எப்படிமா தெரியப்படுத்துவ? அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இதோ இப்ப போனானுங்களே அவனுங்களே அதை பண்ணிடுவானுங்க. டேய், யாரும் இல்ல, இதான் சரியான நேரம். தூக்கிட வேண்டியதா அவளை. ஓகேவா? சரிண்ணா. டேய், அந்த பொண்ணு உள்ளதாண்டா இருக்கா. அக்கா சொன்ன மாதிரி அவளை தூக்கிடுவோம். ஓகேவா? ஓகேண்ணா. வா. டேய், யாரோ வர மாதிரி இருக்கடா. வாங்கடா வாங்கடா, ஒளிஞ்சுக்கலாம். அண்ணே வாங்கண்ணே. டேய், ரெண்டு பேரும் போயிட்டானுங்க. இதான் சரியான நேரம். வாங்கடா, அவளை கடத்திடலாம். வாழையில கட்டு கொண்டு வாங்கடா. சீக்கிரம் வாடா. வா வா வா. வானதி சொன்ன மாதிரியே அருள் மருதாணி வச்ச கையை விட நான் மருதாணி வச்ச கை ரொம்ப செவந்திருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச அருள் ரொம்ப வருத்தப்படுவானே. ஏற்கனவே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன் இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்கன்னே தெரியல. இப்பவே அவங்களுக்குள்ள ஒத்து வரலனா எப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்க? ஒருவேளை அருள் நந்தினி சரியான ஜோடி இல்லையோ, வானதி தான் அருளுக்கு ஏத்த பொண்ணோ. பேசாம நந்தினி கிட்ட வானதி அருளை லவ் பண்ற விஷயத்த சொல்லி பார்க்கலாம். அதை கேட்டு அவ இந்த கல்யாணம் வேணான்னு விட்டு கொடுத்தா வானதி அருள் கல்யாணம் மட்டும் நாளைக்கு நடக்கட்டும். நந்தினிக்கு இது பிடிக்காத கல்யாணம் மாதிரி தான் தெரியுது. வானதிக்காவது அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையட்டும். இதை உடனே போய் பேசுவோம். டேய், இங்க வைங்கடா. சரிண்ணே. டேய், பாத்துடா. டேய், கதவு சாத்துடா, சீக்கிரம் சாத்துடா. சரிண்ணே. டேய், டக்குனு பிரிங்கடா. அண்ணே வைங்கண்ணே. டேய், அண்ணே என்னடா? கனகாக்கா சொன்னதை மறந்துட்டீங்களா? இவளை தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுச்சுல. இந்த லெட்டர்ல நந்தினி எழுதின மாதிரி என்ன தேடாதீங்க,
வானதி அருளை காதலிச்சு எனக்கு துரோகம் பண்ணிட்டா அதை என்னால தாங்கிக்க முடியல. இனி அருளை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் இங்க இருந்து போறேன்னு எழுதியிருக்கு. சரிக்கா. நந்தினிய தூக்குறப்ப இந்த லெட்டரை அவ ரூம்ல வச்சிருங்க. ஓ ஆமாண்டா, மறந்தே போயிட்டேன். இந்தாடா என்கிட்ட தான் இருக்கு. எங்க வைக்கிறது? இங்க வச்சிருவோம். டேய் எடுடா, தூக்குடா. சரிண்ணே சரிண்ணே தூக்குடா. போலாம். ஏய் சார் சாரி சார். அம்மா யார் நீங்கெல்லாம்? அம்மா இந்த நேரத்துல இலக்கட்டை தூக்கிட்டு எங்க போறீங்க? அது வந்து கீழே கொண்டு போறோம் சார். கீழே எதுக்கு? சமையல் கட்டு மேல தானே இருக்கு. இல்ல இலக்கட்டை மாத்தி இந்த மண்டபத்துக்கு கொண்டு வந்துட்டோம் சார். அதான் திரும்ப எடுத்துட்டு போறோம். மாத்தி கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா சார். பக்கத்து மண்டபத்துக்கு கொண்டு போறதுக்கு பதிலா இங்க கொண்டு வந்துட்டோம் சார். சரி போங்க. சரிங்க சார். பாத்து போங்க. நந்தினி, நந்தினி, என்ன ஒரே வாடல குப்பையா இருக்கு? நந்தினி எங்க போனா? அப்ப நந்தினி சாரி சார். ஐயோ, நந்தினி அவனுங்க கடத்திட்டு போறானுங்க. டேய் சீக்கிரம் ரெடியா வண்டியா? ஐயோ ஸ்டார்ட் ஆகல, நான் என்ன பண்றது? சீக்கிரம் வண்டி எடுங்க. இருங்க. சீக்கிரம் வண்டி எடு. ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடுங்க. யாராவது வர போறாங்க. சீக்கிரம் வண்டி எடுடா டேய். ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. சீக்கிரம் போனே. போ சீக்கிரம். சென்ன போ வேகமா போ. பின்னாடி யாரோ வராங்க. போங்க. டேய் டேய் ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.